ஓகே கண்ணு. கவனி. இப்ப வந்து நம்ம மொழிபெயர்க்கிறோம். எதற்காக மொழிபெயர்க்கிறோம்? எதையெல்லாம் மொழிபெயர்க்கிறோம்? இந்த மொழிபெயர்ப்பதனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குது? அம்மா எதையெல்லாம் ஒரு மொழி வந்து வளர்ச்சி அடையறதுக்காக மொழிபெயர்ப்போங்கம்மா. குட். ஆ. நெக்ஸ்ட். பிற மொழிகளுடன் உறவு கொள்ள. ம். வேற? சரி. ஓகே. அதாவது ஒரு மொழியில் உள்ளத இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிறதுக்கு பேரு தான் மொழிபெயர்ப்பு. சரியா? இப்ப மொழிபெயர்க்கிறனால என்ன நமக்கு பயன்கள் பார்த்தீங்கன்னா, வேற்று மொழியில இருக்கிறத என்ன பண்ண முடியும்? நம்ம அறிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும், கற்க முடியும். நம்ம மொழியில இருக்கத மற்றவர்கள் படிக்க முடியும், புரிந்து கொள்ள முடியும். சரிங்களா? அப்ப இதுக்கெல்லாம் வந்து உதவுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு. அதாவது எங்கேயோ ஒரு பக்கத்துல, தொலைதூரத்துல வாழக்கூடிய மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தங்கள் மொழியில் சொன்னவற்றையும், எழுதியவற்றையும் இன்னொரு மொழியில் தமக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து அறிந்து கொள்கிறார்கள் இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்க? மொழிபெயர்ப்புன்னு சொல்றாங்க. சரிங்களா? எப்பொழுது உலகத்தில் 4, 5 மொழிகள் உருவாகினவோ, அப்பொழுது என்ன ஆயிடுச்சாம்? இந்த மொழிபெயர்ப்பும் தொடங்கிவிட்டது. அதாவது மொழிபெயர்க்க தொடங்கி விட்டாங்க. கருத்து பரிமாற்றம், தகவல் பரிமாற்றம், இது மட்டும் இல்லாம அறநூல் அறிதல், நல்ல இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா? நன்மை, தீமைகள் இது எல்லாமே இலக்கியங்கள் வழி நம்ம கற்கிறோம் இல்லையா? அது மட்டும் இல்லாம தான தர்மம், களவு, கற்பு இது எல்லாவற்றையுமே அந்த அற இலக்கியங்கள் வழியாகவும், அறநூல் வழியாகவும் நம்ம கற்றுக்கொள்கின்றோம். தத்துவம் அப்படின்னு எல்லாவற்றையும் என்ன பண்றோம்? மொழிபெயர்ப்பின் மூலமே நம்ம பெறுகின்றோம். அதாவது அறிந்து கொள்கின்றோம். சரிங்களா? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன உதவுன்னு பார்த்தீங்கன்னா, மொழிபெயர்ப்பு தான். நம்ம நமக்கு பயனுள்ளதா இருக்கு. ராகுல் சாங்குர்த்தியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, 1942ஆம் ஆண்டு. சரிங்களா? ஹஜிராபாத் அப்படிங்கிற மத்திய சிறையில் இருந்தபோது, வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படிங்கிற ஒரு நூல இந்தி மொழியில எழுதியிருக்காரு. இந்த நூல 1949ஆம் ஆண்டு கணமுத்தையா அப்படிங்கிறவரு தமிழ்ல மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்காரு. அப்ப இதன் மூலம் நமக்கு என்ன பண்ணுது? அவர் எழுதிய அந்த அங்கிருந்து எழுதிய நூல நம்ம என்ன பண்ண முடியுது? வேற மொழியில் இருக்கக்கூடிய நூல நம்ம தமிழ்ல படித்து தெரிந்து கொள்ள முடியாது. ஹிந்தியில எழுதின நூல். அப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய நூல்களையும் மற்ற நாட்டினர், மற்ற மொழியினர், மற்ற இனத்தினர் என்ன பண்ண முடியும்? எளிதில படித்தும், புரிந்தும், எழுதவும் எல்லாவற்றுக்கும் என்ன பண்ண முடியும்? அத வந்து பயன்படுத்திக் கொள்ள முடியும். சரிங்களா? இதுக்காக மொழிபெயர்ப்பு என்ன ஆகுது? எல்லா இடங்களிலும் பயன்படுகின்றது. இந்த மொழிபெயர்ப்பினுடைய தேவை பார்த்தீங்கன்னா, அளப்பிற்கரியது. அதாவது இதுக்கு வந்து ஒரு இதே கிடையாது. லிமிட்டே கிடையாது. அந்த அளவுக்கு இது பயனுள்ளதா இருக்கு நமக்கு. சரிங்களா? இந்த மொழிபெயர்ப்பு இல்ல அப்டின்னா, நெறைய படைப்பாளிகள் என்ன பண்ணிருக்க முடியாதாம்? உருவாகியிருக்க முடியாது. ஓகேவா? இந்த மொழிபெயர்ப்பினால தான் நெறைய படைப்பாளிகள் உருவாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இலக்கியம் படிக்கிறவங்க எல்லாம் படைப்பாளியா? நூல்கள் படிக்கிறவங்க எல்லாம் படைப்பாளியா? அப்டின்னா கிடையாது. யார் வேணாலும், எதுல வேணாலும் படைக்கலாம். அப்ப அத்தன நூல்களும் வந்து சிறந்த நூல்கள் ஆகுதா? அதுவும் இல்ல. சரியா? நம்ம வந்து படிக்கிறோம் அப்டின்ட்டு வந்து கிளாஸ்க்குள்ள உட்கார்ந்தா போதுமா? நம்ம என்ன பண்ணணும்? சரியா பயன்படுத்திக்கணும். அதே போல தான் இங்கேயும். நூல்கள் எழுதுனா நம்ம படைப்பாளி ஆயிருவோமா? அத சிறந்த நூலா ஆக்கணும். சரி நம்மளுடைய கருத்து மக்களிடையே, மற்றவர்களிடையும் சென்றடையக்கூடிய வகையில அது இருக்கும். நம்ம ஏதாவது ஒரு பண்றோம் அப்டின்னா, அது ஒரு புதுமையா இருக்கும். திரும்ப திரும்ப சொன்ன கருத்தையே சொல்லக்கூடாது. ஆரம்ப காலகட்டத்துல எழுதுனதே திரும்ப எழுதக்கூடாது. அது மாடுலேஷன் பண்ணி. இதெல்லாம் மொழிபெயர்ப்புடைய ஒரு வரையறையா இருக்கு. சரியா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மொழிபெயர்க்கும்போது நம்ம கடைபிடிக்கணும். சரிங்களா? இந்த மொழிபெயர்ப்பு இல்ல, தேவைப்படல அப்படின்னு நம்ம எந்த சூழ்நிலையிலும் சொல்ல முடியாது. இந்த மொழிபெயர்ப்பு தவறாக அதாவது புரிந்து கொள்ளக்கூடிய சூழல்ல ஏகப்பட்ட சிக்கல்கள் தோன்றுது. சரியா? ஏகப்பட்ட சிக்கல்கள் தோன்றுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ரயில்வே ஸ்லீப்பிங் கட்ட இருக்கு இல்லையா? அத சொல்லும்பொழுது 1000 பேர் அந்த ரயில்ல போய் இறந்துட்டாங்க. தூங்கிட்டு இருந்த நிலையில ஆக்சிடென்ட் ஆகி. அப்படிங்கிற ஒரு இது என்ன ஆகுது? இப்ப அந்த ஸ்லீப்பர்ஸ் அந்த கட்டைக்கும் ஸ்லீப்பிங் அப்படிங்கிறதுக்கும் மொழிபெயர்ப்பு என்ன ஆகுச்சு? தவறுதலான புரிதல். அப்ப அங்க என்ன ஆச்சு? மொழிபெயர்ப்பினுடைய தேவை அங்க பயன்படுது அதிகமா. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நெறைய வாட்டி சொல்லியாச்சு இந்த எக்ஸாம்ல. ஓகேவா? இது வந்து நமக்கு ஒரு முக்கியமான கொஸ்டினும் கூட. அமெரிக்கா வந்து என்ன பண்ணுது? ஜப்பானுக்கு தூது விடுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நீ வந்து சரணடைங்க" அப்படின்னு. அந்த ஜப்பான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க சொன்ன கேள்விக்குரிய பதில அனுப்பிச்சிருக்காங்க. முகுசாஸ்ட். அப்ப அந்த முகுசாஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தவறுதலான புரிதல். யார்கிட்ட இருந்து? அமெரிக்காவிட்ட இருந்து. புரிஞ்சுக்கிறாங்க. என்னால சரணடைய முடியாது. அப்படின்னு அவங்க நெனச்சுக்கிறாங்க. ஆனா ஜப்பான்காரங்க என்ன சொன்னாங்க? எனக்கு கொஞ்சம் அவகாசம் குடுங்க. எனக்குங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் குடுங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அத அவங்க தவறுதலா புரிஞ்சுக்கிட்டனால என்ன ஆகுது? எவ்ளோ பெரிய உயிரிழப்புகள் ஏற்படுது. எதனால அப்படின்னா, இந்த மொழிபெயர்ப்பு சரியாக அமையாதனால. புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாம இந்த நேரடி மொழிபெயர்ப்பாக பிரெஞ்சு, ஜெர்மன், ஆப்பிரிக்கா, லத்தீன் அமெரிக்கா முதலான நாடுகளுடைய நூல்கள் இன்று நமக்கு கிடைக்க தொடங்கியிருப்பது பார்த்தீங்கன்னா, இந்த மொழிபெயர்ப்பினுடைய பயன்கள்னால தான்.
ஓகேவா? அதனால மொழிபெயர்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களிலும் நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்துட்டு இருக்கு. ஓகேவா? இந்த மொழிபெயர்ப்பு பாத்தீங்க அப்படின்னா நம்ம நாட்டுல இருக்கிறவங்களும் சரி, மற்ற நாட்டுல இருக்கிறவங்களும் சரி, நிறைய நூல்களை வந்து படிச்சிருக்காங்க. அது அவரவர் தாய்மொழிகள்ல அந்த அளவு சிறப்பான இடத்தை பெறல. இதுவே மற்ற மொழிகளை மொழிபெயர்க்கும் போது என்ன இருக்கா, அது அவர்களையே அந்த நாட்டுக்குரியவர்களாக ஆக்கியிருக்கு. அந்த அளவுக்கு இந்த மொழிபெயர்ப்பானது சிறப்பான இடத்தை பெறுகின்றது. சரிங்களா? ஷேக்ஸ்பியர் சொல்றாங்க, கம்பன் சொல்றாங்க, ரவீந்திரநாத் தாகூர் சொல்றாங்க. சரிங்களா? இவர்கள்லாம் தங்களுடைய மொழியில எழுதுனத மற்ற மொழியில மொழிபெயர்ப்பதனாலதான் என்ன இருக்காங்க, இவங்கெல்லாம் நல்லா ஃபேமஸ் ஆயிருக்காங்க. அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க, நூல் வந்து இவ்வளவு பிரபலமாயிருக்கு அப்படிங்கறத அதன் மூலியமாக தான் தெரியப்படுத்திருக்காங்க. சரிங்களா? ஒரு நாடு வந்து எவ்வளவு மின்னாற்றலை வந்து பயன்படுத்துகிறதோ அதை கொண்டு என்ன பண்றாங்க, அவருடைய தொழில் வளர்ச்சி எல்லாம் மதிப்பிடுறாங்க. அது போலதான் ஒரு நாட்டினுடைய மொழிபெயர்க்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த நூல்களுடைய எண்ணிக்கை வைத்துதான் அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பண்பாட்டையும் அவர்களுடைய அறிவையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும். சரிங்களா? புரியுதா என்ன சொல்றது? நான் இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? புரியுதுங்கம்மா. கனிஷ்க்கு மட்டும் புரியுதா? ஓகே. ரவீந்திரநாத் தாகூர் பாத்தீங்கன்னா வங்க மொழியில அவர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எழுதி அந்த கீதாஞ்சலின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த கீதாஞ்சலி பாத்தீங்கன்னா அவர் அந்த மொழியில வெளியிட்ட போது அவ்வளவு வந்து சிறப்பா ஒரு பெயர் வாங்கல. இதே ஆங்கிலத்துல மொழிபெயர்த்த பிறகுதான் என்ன பண்ணுச்சு, அவருக்கு வந்து நோபல் பரிசு கிடைத்தது. ஓகேவா? அப்ப பாரதியார் சொல்றாங்க, கம்பர் சொல்றாங்க, ஷேக்ஸ்பியர் சொல்றாங்க. ஒவ்வொருவருமே பாத்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்புனாலதான் எல்லா இடங்களிலுமே தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து அவருக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கு, அடுத்தடுத்த நூல்கள் நம்ம படைக்கணும் அப்படிங்கிற. இது ஒரு அனுபவத்தை நிறைய இது மாதிரி யாரா படிக்கணும் என்ன பண்றாங்க அவங்க நூல்களையும் அறிந்து கொள்ளணும், பேச கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காகவே இந்த மொழிபெயர்ப்பு நம்ம கிட்ட பிரபலமாகுது. ஓகேவா? சரிங்களா? நான் நிறைய நிறுவனங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது தேசிய புத்தக நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம், சாகித்ய அகாதமி ஆகியோரின் மூலம் என்ன பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள் ஆகியோரை பற்றிய நூல்களையும் இதெல்லாம் வெளியிடுது. இதுக்கு தகுந்த மாதிரி மொழிபெயர்த்த இந்த நிறுவனங்கள்லாம் நமக்கு தருகின்றது. சரிங்களா? இப்ப ஒரு நிகழ்ச்சி சொல்றாங்க, உலக போரின் போது அமெரிக்கா சரணாடியாவில் குண்டு வீசப்படும் என்ற செய்தியை ஜப்பானுக்கு அனுப்பியதாகவும், ஆனா ஜப்பான் என்ன பண்ணுது, இல்ல என்னால சரணடைறதுக்கு அவகாசம் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இங்க நான் சொல்லியிருக்கேன், அதேதான் பாருங்க காட்டுறேன். ஓகேங்களா? புரியுதையா? ஸ்கிரீன்ஷாட் தெரியுதுங்களா? தெரியுதுமா. தெரியுதுங்கம்மா. ஓகே கண்ணு. அதை தவறா புரிந்து கொண்டனால நமக்கு ஏதாவது பேரிழப்பு ஏற்படுது. நம்ம தமிழ்லயே எடுத்துக்கலாம். எவ்வளவு நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டனாலதான் இந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய காவியமாகவும் காப்பியமாகவும் அது திகழ்ந்திருக்கு. சரியா? அதனால மொழிபெயர்க்கிறனால நமக்கு வந்து எப்பயுமே நன்மைகள் தான். அதனால நம்ம நிறைய நூல்களை அறிந்து கொள்வதற்கும் அது வந்து ஏதுவாக இருக்கின்றது. அப்ப மொழிபெயர்ப்புடைய செம்மை, மொழிபெயர்ப்பினுடைய தேவை, மொழிபெயர்ப்புனா என்ன, சரியா? இலக்கிய இறக்குமதியாக எவ்வாறு மொழிபெயர்ப்பு பயன்படுகின்றது, தேசிய நூலகத்தின் மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகின்றது, சரியா? இது எல்லாமே நமக்கு விட்டுவிட்டாதான் இருக்கும். நம்ம உபதலைப்புகள் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். எப்படி கொடுத்தாலும் என்ன பண்ண முடியும், அந்த கொஸ்டினை எழுதணும் அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா உபதலைப்புகளுமே நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? புரியுதா கண்ணு?